to all. Today we will see the lesson electric charge and electric current 9th standard science learning objectives. After completing this lesson, students will be able to understand the electric charge, electric field and Coulomb's law, explain the concepts of electric current, voltage, resistance and Ohm's law, draw electrical circuit diagrams for series and parallel circuits, explain the effects of electric current like heating or thermal effect, chemical effect and magnetic effect, understand direct and alternating currents, know the safety aspects related to electricity. Introduction. Like mass and length, electric charge also is a fundamental property of all matter. First of all, matter அப்படின்னா என்னன்னா anything that has occupies some space and mass அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த வேர்ல்டில் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் வந்து மேட்டரில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மேட்டரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எல்லா சப்ஸ்டன்ஸும் சம் மாஸும் சம் அதுக்கான லென்த்தையும் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு தெரியும். அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற வேர்டும் இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. we know that matter is made up of atoms and molecules. நம்மளுக்கு தெரியும் மேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸும் எதால் மேடப் ஆகிருக்கும், அதோட பேஸ் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டம்ஸ் ஹேவ் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அந்த ஆட்டம்ஸில் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். பை நேச்சர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஹேவ் நெகட்டிவ் and positive charge respectively and neutrons do not have charge. அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜும் வச்சுருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து எந்த சார்ஜ் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. an electric current consists of moving electric charges. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சார்ஜஸோட மூவிங், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸோட மூவிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிசிட்டி இஸ் an important source of energy in the modern times. நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் லெசன் we will study about electric charges, electric current, electric circuit diagram and the effects of electric current. இந்த லெசனில் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம்ஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Electric charges. Inside each atom there is a nucleus with positively charged protons and chargeless neutrons and negatively charged electrons orbiting the nucleus. ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்குள்ளே ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஒன்று நியூட்ரான்ஸ், இன்னொன்று ப்ரோட்டான்ஸ். அதில் ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜுனும் நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ்லெஸ், எந்த சார்ஜும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூக்ளியஸுக்கு அவுட்டர் ஏரியாவில் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட்டிங்கில் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி there are as many electrons as there are protons and the atoms themselves are neutral. ஒரு யூஸ்வலாக ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமில் நியூக்ளியஸ்க்குள்ளே எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு அந்த நியூக்ளியஸுக்கு வெளியே எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் இருக்கிறதுனால அந்த ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் சார்ஜில் இருக்கும் அந்த ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. if an electron is removed from the atom becomes positively charged. ஒரு ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து ஒரு பாசிட்டிவ்லாக சார்ஜராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த ஆட்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டமாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் இஸ் கால்டு எஸ் பாசிட்டிவ் அயான். அப்படி எலக்ட்ரானை நம்ம ஒரு ஆட்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அயானாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. If an electron is added in excess to an atom, then the atom is negatively charged and it is called negative ion. சப்போஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஆட்டத்தில் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. when you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract small pieces of paper, is it not? நம்மளோட ட்ரை ஹேரில் ஒரு சீப்பை வச்சு சீவுறோம், தலையை அதை தலைமுடி சீவுறோம் அப்படின்னா
ட்ரை ஹேரில். அப்போ நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த காம்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த காம்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் பீசஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when you rub the comb vigorously, electrons from your hair leave and accumulate the edge of the comb. நம்ம வந்து அந்த காம்பை வச்சு நம்ம ஹேரை வந்து ரப் பண்ணும் பொழுது ட்ரை ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து அந்த காம்போட எட்ஜில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் ஹேர் இஸ் நவ் பாசிட்டிவ்லி சார்ஜ் as it has lost electrons. அப்போ நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அந்த சீப்புக்கு வந்ததுனால நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் போனதுனால அது வந்து என்ன மாறும், அந்த ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த காம்ப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் as it has gained electrons. அப்படி மாறா அந்த சீப்பு வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனால இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும் சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும் அண்ட் த சிம்பிள் ஃபார் த சேம் இஸ் சி. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். அதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா சின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அதோட யூனிட்டு அப்படின்னா கூலும்ப் அப்படிங்கிற சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறாங்க. த சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் இஸ் நியூமரிக்கலி a வெரி வெரி டினி வேல்யூ. ஒரு எலக்ட்ரானோட எலக்ட்ரிக் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும், ரொம்ப லோ வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் ரீப்ரசன்டட் as E. ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் e அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி சொல்லணும். த சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் வித் a சார்ஜ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power of -19 கூலும். அந்த எலக்ட்ரானோட சார்ஜோட வேல்யூ தான். திஸ் இண்டிகேட்ஸ் தட் எனி சார்ஜ் ஹேஸ் டு பி an integral multiple of this fundamental unit of electric charge. நம்ம இதை யூஸ் பண்ணி நாம் எந்த ஒரு சார்ஜோட வேல்யூ மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் Q வேணும் அப்படின்னா N into E, எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் எவ்வளோ நம்பர்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ கிடைக்கும். ஹியர் N இஸ் ஏ ஹோல் நம்பர். Nக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் பொழுது தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. How many electrons will be there in 1 coulomb of charge? ஒரு கூலும்ப் ஆஃப் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன். சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜுக்கான ஃபார்முலா E ஈக்குவல் டு 1.6 into 10 to the power of -19 கூலும்ப். அந்த ஃபார்முலா சார்ஜுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு NE. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து N வேணும். ஸோ Q டிவைடட் பை E எவ்வளோ எலக்ட்ரான்ஸுங்கிறது நம்மளுக்கு வேணும். ஸோ N ஈக்குவல் டு Q டிவைடட் பை E அப்படின்னு வந்துடும் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும்ப் ஈக்குவல் டு அந்த Qவோட வேல்யூ வந்து நம்ம எலக்ட்ரானோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ஒரு கூலும்புக்கான வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ 1/1.6 into 10 to the power of -19 அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 6.25 into 10 to the power of 18 எலக்ட்ரான்ஸ். அதாவது ஒரு கூலும்ப் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜில் 6.25 into 10 to the power of 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலி we have மைக்ரோ கூலும்ப், நானோ கூலும்ப் அண்ட் பிக்கோ கூலும்ப் as யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். நாம் வந்து டே டு டே லைஃப்பில் இந்த எலக்ட்ரிக் சார்ஜை இந்த சிம்பிள்ஸை இந்த யூனிட்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணி சொல்கிறாங்க. 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 மைக்ரோ கூலும்ப் அப்படின்னா 10 to the power of -6 கூலும்ப் அப்படின்னும், 1 நானோ கூலும்ப் அப்படின்னா 10 to the power of -9 அப்படின்னும், 1 பிக்கோ கூலும்ப் அப்படின்னா 10 to the power of -12 கூலும்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் additive in nature. The total electric charge of a system is the algebraic sum of the all charges located in the system. சப்போஸ் ஒரு சிஸ்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸோட சம்மோட வேல்யூ தான் வந்து டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், let us say that a system has 2 charges, example +5 coulomb and -2 coulomb. Then the total or net charge on the system is +5 coulomb plus -2c equal to +3c, அதாவது 3 coulomb. அதாவது என்ன அப்படின்னா
ஒரு டோட்டல் சிஸ்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸோட அடிஷன் தான் வந்து டோட்டல் நெட் சார்ஜ் ஆஃப் அந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அந்த சார்ஜ் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். டூ யூ நோ பாருங்கள், electrostatic forces between 2 point charges obey Newton's third law. The force on one charge is the action and the other is reaction and vice versa. அதாவது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ரெண்டு சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னா என்னென்னா அப்படின்னா எவரி ஆக்ஷன் தேர் இஸ் என் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ரெண்டு எலக்ட்ரிக் சார்ஜஸோட ஃபோர்ஸஸ் வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பின்னாடி வருது பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அமாங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தேர் ஆர் 2 types ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 2 types ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன் இஸ் அட்ராக்டிவ் அண்ட் அதர் இஸ் ரிப்பல்சிவ். ஒன்று வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, இன்னொன்று ரிப்பல்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. ரிப்பல்சிவ்னா விளக்குறது. த லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அதாவது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும் அப்படின்னும், அதாவது விளக்கும் அப்படின்னும். அன்லைக் சார்ஜஸ் லைக் ப்ளஸ் மைனஸ் இல்லைனா மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி வேறு வேறு சார்ஜஸ் இருக்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த சார்ஜஸ் இஸ் கால்ட் as எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ரெண்டு சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ரெண்டு எலக்ட்ரிக் சார்ஜஸுக்கு நடுவில் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This forces can be experienced even when the charges are not in contact. அந்த ஃபோர்ஸஸ் வந்து ரெண்டு சார்ஜஸும் கான்டாக்டில் இல்லாதப்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு எலக்ட்ரிக் சார்ஜஸும் ஒன்று தொட்டுக்காமல் இருக்கும் பொழுதும் அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அந்த இன்பிட்வீன் 2 சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராமில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு. The region in which a charge experiences electric force forms the electric field around the charge. அதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதோட ரீஜியனில். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Often electric field capital E is represented by lines and arrow gates indicating the direction of the electric field. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோட அந்த அரௌண்டிங்கில் அதோட ரீஜியனில் சம் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லைன்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஏரோ மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் தட் would act on the small positive charge. Therefore the lines representing the electric field are called electric lines of force. அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த லைன்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து அதோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் ஆர் கர்வ்டு பாத்ஸ் அலாங் வித் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டென்ஸ் டு மூவ் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கர்வ்டு பாத் லைனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் அந்த லைன்ஸ் வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். ஓகேங்களா. த ஸ்ட்ரென்த் ஆஃப் an எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் represented by how close the field lines are to one another. ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த லைன்ஸோட க்ளோசர் டு ஒன் அனதர், அந்த லைன்ஸோட நெருக்கம். அது பக்கத்து அந்த லைன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட பவர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் an isolated positive charge the electric lines of force are radially outwards. For an isolated negative charge they are radially inwards. அதாவது ஒரு ஐசோலேட்டட் அப்படின்னா தனியாக ஒரு பாசிட்டிவ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம எடுத்துகிட்டு அந்த பாசிட்டிவ் சார்ஜில் அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அதாவது என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு வெளியே போகும், அந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதே
அந்த நெகட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்து அதே மாதிரி ஐசோலேட்டில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இன்வர்டில் வரும், அதாவது அந்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டயக்ராமில் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் அன் எ யூனிட்டி பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் த பாயிண்ட். A positive charge will experience force in the direction of electric field and negative charge will experience in the opposite direction of electric field. அதாவது என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட இன்வேர்டு அவுட்வேர்டை பொறுத்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதுக்கு வெளியே ஆக்ட் ஆகும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னும். நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி அதோட ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தோ தேர் இஸ் an electric force either attractive or repulsive existing among the charges they are still kept together, is it not? We now know that in the region of electric charge there is an electric field. நம்மளுக்கு தெரியுது ஒரு சார்ஜில் 2 சார்ஜஸ் இருந்தால் அங்கே வந்து ரிப்பல்சிவாக இருக்கலாம், அட்ராக்டிவாக இருக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் இல்லையா, அதை வச்சு சொல்ல வராங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் வைஸ் வெர்சா. தேர் இஸ் எ ஒர்க் டன் ஆன் த சார்ஜஸ் டு கீப் தெம் டுகெதர். திஸ் ரிசல்ட்ஸ் இன் எ குவான்டிட்டி கால்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜும் பக்கத்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது அந்த ஒரு சார்ஜை வந்து நம்ம தள்ளி வைக்கணும், அதாவது அட்ராக்டிவ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க்கை கொடுக்கணும் இல்லையா. இப்போ 2 சார்ஜஸ் இருக்குது, அந்த 2 சார்ஜஸும் அட்ராக்டிவ் ஆகிட்டே இருக்கும். அந்த அட்ராக்டிவை நம்ம எதிர்த்து அதை தள்ளி ரிப்பல் பண்ணி நம்ம வைக்கணும், ஒரு தள்ளி அந்த சார்ஜை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சம் டைப் ஆஃப் ஒர்க்கை நம்ம கொடுக்கணும். அந்த ஒர்க்கு தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 சார்ஜஸ் லைக் சார்ஜஸ், ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த 2 பாசிட்டிவ் சார்ஜும் ரிப்பல்சிவ் ஆகும். அந்த ரிப்பல்சிவ் ஆகிற 2 பாசிட்டிவ் சார்ஜையும் நம்ம அட்ராக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கை கொடுக்கணும். அந்த ஒர்க் தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. Electric potential is a measure of the work done on unit positive charge to bring it to the point against all electric forces. அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா அந்த 2 சார்ஜஸ்க்கும் ஒரு அட்ராக்டிவோ இல்லைன்னா ரிஃபல்சிவோ நம்ம நினைக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஒர்க்கை நம்ம எல்லா எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் எதிர்த்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த ஒர்க் டன் தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட். When the charged object is provided with a conducting path, electrons start to flow through the path from the higher potential to the lower potential region. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை இல்லைன்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு பேத் உருவாகும். அந்த கண்டக்டிங் பேத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே வந்து ஹையர் பொட்டென்ஷியல் டு த லோயர் பொட்டென்ஷியல், அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்துக்கு வந்து மூவ் ஆகும். நார்மலி the potential difference is produced by a cell or battery. நம்ம அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்தோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் எது கொடுக்குது அப்படின்னா ஒரு செல் இல்லைன்னா ஒரு பேட்டரி வந்து கொடுக்கும். when the electrons move we say that an electric current is produced. ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆனால் அங்கே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் an electric current is formed by moving electrons. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆனால் அங்கே வந்து கரண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் scientists believed that an electric current consisted of moving positive charges. அதாவது எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது ப்ரோட்டான்ஸோட ஃப்ளோ தான் வந்து கரண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆல்தோ வி நோ திஸ் இஸ் ராங், த ஐடியா ஸ்டில் வைட்லி ஹெல்ட் as the discovery of the flow of electrons. அதாவது கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு தெரிகிறது வரைக்கும் ஃப்ளோ ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் கரண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க. As the discovery of the flow of electrons
did not affect the basic understanding of the electric current. The movement of the positive charge is called as conventional current. அதாவது ஒரு இடத்துல ஒரு சார்ஜில் ப்ரோட்டான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட், அதாவது மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓல்டன் ஸ்டேஜில் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்காங்க. அதனால் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறாங்க. த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டேர்ம்ட் as எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால வரக்கூடிய கரண்ட்டுக்கு நேம் எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. In electrical circuits, the positive terminal is represented by a long line and negative terminal as a short line. Battery is the combination of more than one cell. அதாவது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ப்ளஸ், அதாவது ஒரு லாங் லைனாக ஒரு பெரிய கோடாகவும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஒரு சின்ன லைனாகவும் ஒரு செல்லுக்கோ ஒரு பேட்டரிக்கோ கொடுக்குறாங்க. அதாவது அதோட பாயிண்ட்டை சொல்கிறாங்க. பேட்ரி அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் செல். அதாவது ஒரு செல்லு இருந்துச்சுன்னா அது செல்லு, அது 2 or more செல் கம்பைன் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். We can measure the value of current and express it numerically. நம்ம வந்து கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணி அது வந்து இவ்வளோ கரண்ட் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம் நியூமரிக்கலாக. கரண்ட் இஸ் த ரேட் அட் விச் சார்ஜஸ் ஃப்ளோ பாஸ் ஏ பாயிண்ட் ஆன் ஏ சர்க்யூட். கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்டில் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு சர்க்யூட்டில் ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்டில் எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு எவ்வளோ கரண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். தட் இஸ், இஃப் Q is the quantity of charge passing through a cross section of wire in time t, quantity of current I is represented as I equal to Q by T. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு கண்டக்டிங் ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ஒயரோட ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி அந்த கிராஸ் செக்ஷனில் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட டைமில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான கரண்ட்டுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I ஈக்குவல் டு Q by T. அதாவது சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எவ்வளோ டைமுக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் எவ்வளோ கரண்ட் அங்கே பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். த ஸ்டாண்டர்ட் SI யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர் வித் த சிம்பிள் கேபிட்டல் E. கரண்ட்டோட SI யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர், அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் E. current of 1 ampere means that there is 1 coulomb of charge passing through a cross section of a wire every 1 seconds. அதாவது 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன் நம்ம பண்ண முடியாது அந்த ஒயரில் ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்டுக்கு மூவ் ஆகிற வேல்யூ தான் வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பர் 1 செகண்ட்ஸ். ஆர் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி சொன்னால் 1 கேபிட்டல் A ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட்ஸ். அந்த டிவிஷனில் இருக்கிறது மேலே வரும்பொழுது 1 கூலும் செகண்ட்ஸ் பவர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஆம்பியருக்கான வேல்யூ. அம்மீட்டர் இஸ் an instrument used to measure the strength of the electric current in an electric circuit. அம்மீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது தான் அம்மீட்டரோட ஒர்க்கு. The ammeter is connected in series in a circuit where the current is to be found. அதாவது ஒரு சர்க்யூட்டில் நம்ம எவ்வளோ அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மீட்டரை அந்த சர்க்யூட்டில் ஒரு சீரியஸ் கனெக்ஷனில் அதோட கண்டினியூஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த பாசிட்டிவ், அதாவது ரெட் டெர்மினல் ஆஃப் அம்மீட்டர் அண்ட் லீவ்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் பிளாக் டெர்மினல். அதாவது ஒரு கரண்ட் வந்து பாசிட்டிவ், அதாவது அந்த அம்மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு பிளாக் கலரில் இருக்க டெர்மினலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சர்க்யூட் டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்மீட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம ஒரு சீரியஸ் கனெக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடு இருக்கக்கூடியது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்டு, அதோட சர்க்யூட் டயக்ராம் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்ளம் 2. Problem 2.
If 25 coulomb of charge is determined to pass through a wire of any cross section in 50 seconds, what is the measure of current? அது என்ன கொஷின் அப்படின்னா 25 கூலும் வந்து சார்ஜ் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏரியாவில் போகுது, எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னா 50 செகண்ட்ஸ். ஸோ சார்ஜும் டைமும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கரண்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா I ஈக்குவல் டு Q/T, அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ஸோ 25 கூலும் டிவைடட் பை 50 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கான வேல்யூ வந்து 0.5 கூலும் பர் செகண்ட்ஸ். அந்த கூலும் பர் செகண்ட்ஸுக்கு பதிலாக கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். ஸோ 0.5 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் கரண்ட்டோட வேல்யூ. ப்ராப்ளம் 3, த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ லேம்ப் இஸ் 0.2 ஆம்பியர். ஒரு லேம்பில் கரண்ட்டோட ஃப்ளோயிங் ரேட் வந்து என்ன அப்படின்னா 0.2 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If the lamp is switched on for 1 hour, what is the total electric charge that passes through the lamp? அந்த லேம்ப் வந்து ஒரு 1 ஹவருக்கு எரியுது அப்படின்னா, சுவிட்ச் ஆன் பண்ணி இருக்குது அப்படின்னா, அங்கே எவ்வளோ டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் ஆகிருக்கும் அந்த லேம்பில் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், நம்மளுக்கு வந்து கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டைமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் சார்ஜோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா I ஈக்குவல் டு Q/T. இங்கே Q1 நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அந்த டிவைடில் இருக்கக்கூடிய டைம் வந்து இந்த சைடு போகும்பொழுது I இன்ட்டு T மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும். ஸோ Q ஈக்குவல் டு I இன்ட்டு T. ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு வேணும் அப்படின்னா கரண்ட் இன்ட்டு டைம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து டைம் வந்து செகண்ட்ஸில் கொடுக்கல, 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவர் அப்படிங்கிறத செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் 60 மினிட்ஸ் அண்ட் இன்ட்டு 60 செகண்ட்ஸ். ஸோ 3600 செகண்ட்ஸ் வந்து 1 ஹவருக்கு இருக்கும். ஸோ Q ஈக்குவல் டு I இன்ட்டு T, ஐயோட வேல்யூ 0.2 ஆம்பியர் இன்ட்டு 3600 செகண்ட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 720 கூலும் அந்த அளவுக்கு சார்ஜ் வந்து அந்த லேம்பில் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுது.